வணக்கம் ஆன்லைன் செஃப் நேயர்களே. இன்னைக்கு நம்ம சேனலில் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வித்தியாசமான சிக்கன் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ஒரு தடவை செஞ்சு கொடுத்தா திரும்ப எப்போ செஞ்சு தருவீங்கன்னு உங்ககிட்ட அடிக்கடி கேட்பாங்க. இது அவ்வளவு ருசியாகவும் சுவையாகவும் இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே 3/4 டீஸ்பூன் குருமிளகு பொடி சேர்த்துக்கங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. அப்போ தான் உப்பு எல்லாம் நல்லா சிக்கனுக்குள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக வரும். இது கூட 1 டீஸ்பூன் அளவு பூண்டு பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பூண்டு பொடி இல்லைன்னா பூண்டு பேஸ்ட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சிடுங்க. 15 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த சிக்கனை பொரிக்கிறதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை இதில் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கங்க. சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு எப்போவுமே நான்ஸ்டிக் பேன் இருந்தால் யூஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறதுனால ஃப்ரை பண்ணுறதுக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. சிக்கனும் கருகாமல் அப்படியே இருக்கும். 5 மினிட்ஸ் ஒன்ஸு பீசஸை இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கங்க. அப்போ தான் சிக்கன் எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகும். ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரை ஆனதும் இது கூட 1/2 இன்ச் சைஸ் இஞ்சி எடுத்து பொடி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இஞ்சியில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. இப்போது இஞ்சியில் இருந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு. சிக்கனும் ஒரு 75% நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது இது கூட பொடி பொடியாக நறுக்கின 6 பூண்டு பல்லு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. பூண்டு பல்லுவை நம்ம கடைசியாக சேர்த்தாதான் நமக்கு அதோட ஃப்ளேவர் சிக்கனில் நல்லா இறங்கி சாப்பிடும்போது வாசனையாகவும் இருக்குங்க. பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதும் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கங்க. சூடாக இருக்கிற பேனில் தண்ணி ஊற்றுனதும் அதிலிருந்து வர்ற ஸ்மோக் ஒரு நல்ல ஃப்ளேவரை சிக்கனில் கொடுக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை ஆனதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த சிக்கனில் 2 டேபிள் ஸ்பூன் வினிகர், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்க. அப்போ தான் ஹனியோட டேஸ்ட் சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கும். இந்த ரெசிப்பியில் நம்ம காரம் எதுவுமே சேர்க்கலைங்க. அதனால் குழந்தைங்க ரொம்பவும் ரசித்து ருசித்து விரும்பி சாப்பிடுவாங்கங்க. 10 மினிட்ஸ் ஆனதும் கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் குருமிளகு பொடி மேலாப்பில் தூவி விட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இவ்வளவு தாங்க, சுட சுட சுவையான ஸ்வீட்டான ஹனி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை வீடியோ கீழே பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஆன்லைன் செஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆன்லைன் செஃப். தேங்க்யூ.